ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பெரம்பாவூரில் இருக்கேன். கேரளாவில் இருக்க பெரம்பாவூர். இங்கிருந்து அவுரங்காபாத்துக்கு லோடு ஏற்ற போகிறேன். ப்ளைவுட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நான் லாரி ஆஃபீஸில் இருக்கேன். கிட்டத்தட்ட முன்னாடி ஒரு 20 லாரி ஆஃபீஸ் இருக்கும். அது போக நான் லாரி பார்க்கிங்கில் இருக்கேன். இங்கே ஒரு 100 லாரி இருக்கும். பார்க்கிங், லாரி ஆஃபீஸ் எல்லாம் ஒன்று தான். நம்ம லோடு ஏற்றுற ஆஃபீஸ் வெளியே இருக்குது. அதை நான் உங்களுக்கு காட்டுறேன். அது போக லோடு ஏற்றுற பக்கம் போயிட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன், பாருங்கள். மேலே தெரியுது பார்த்தீங்களா, மாடர்ன் டிரான்ஸ்போர்ட். இந்த மாடர்ன் டிரான்ஸ்போர்ட் தான் நம்ம லோடு ஏற்ற போகிறோம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லாரி நிற்கிற இடம். நம்ம வண்டி இன்னும் உள்ளே நிற்கிது. நான் ஆஃபீஸில் இருக்கேன். ஆஃபீஸில் இன்னும் யாரும் வரல. வரக்குன்னு 1 மணி நேரம் ஆகுன்னு சொன்னாங்க. லோடு ஏற்றுற இடத்துக்கு வந்துட்டோம். ப்ளைவுட் கம்பெனி. வண்டியை லோடிங் பாயிண்டில் எடுத்து விட்டுருக்கேன். அப்படியே உங்களுக்கு கம்பெனியை சுற்றி காட்டுற பாருங்கள். உள்ளே ஒரே சவுண்டாக இருக்குது. அதுக்கப்புறம் லோடு ஏற்றுவாங்க, அதையும் காட்டுறேன். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த கம்பெனி. உங்கள் பேப்பர் மார்க் பார்த்தீங்களா, அதெல்லாம் ப்ளைவுட்டு. அதெல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று வச்சு மிஷினில் வச்சு ப்ரெஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு ப்ளைவுட் கிடைக்கிது. நம்ம வண்டிக்கு ஏற்றுற லோடு பின்னாடி இருக்குது, அதை காட்டுறோம் பாருங்கள். இங்கே அடுக்கி வச்சுருக்கிறதெல்லாம் ப்ளைவுட்டு. இதெல்லாம் நம்ம வண்டிக்கு தான். கொஞ்சம் நேரம் லோடு ஏற்றுவாங்க, அதை காட்டுற பாருங்கள். இப்போ நம்ம வண்டிக்கு லோடு ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வண்டி லோடு ஆகிடுச்சு. 3 மணிக்கு லோடு ஏற்ற ஆரம்பித்தாங்க. மணி 10 ஆகிடுச்சு. பில்லு வர்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். பில்லு வந்த உடனே கிளம்ப வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா பில்லு வாங்கியாச்சு. பில்லு வாங்கிட்டு அங்கமாலி வந்தாச்சு. இப்போ லெஃப்ட் கட் பண்ணது பார்த்தீங்கன்னா ரோடு. லெஃப்ட் கட் பண்ணால் எர்ணாகுளம், கொச்சின், திருவனந்தபுரம்லாம் போகுது. ரைட் கட் பண்ணால் கோயம்புத்தூர். இப்போ ரைட்டில் தான் கட் பண்ண போகிறோம். வாளையார் செக் போஸ்ட்டு வந்துட்டோம். இதுதான் பார்டர், தமிழ்நாடு பார்டர் வரும். ரைட் சைடில் லாரிலாம் நிற்கிது பார்த்தீங்களா, இதுதான் செக் போஸ்ட்டு. உள்ளே கேரளாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது உள்ளே எல்லாம் பில்லெல்லாம் காட்டிட்டு தான் உள்ளே போகணும். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சேலத்தில் இருக்கோம். வண்டி ஒர்க் ஷாப்பில் இருக்கோம். இந்த டயர் மாற்றணும், அதுபோக வண்டி பிரேக் வேலை, ஆயில் எல்லாம் மாற்றணும். அதுக்காக சேலம் மெக்கானிக் ஒர்க் செட்டில் இருக்கோம். இப்போ வெடிச்சு போன டயரு வேறு மாற்றிட்டோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா டயருக்கும் பவுட்ரு ஓட்டுக்கிறோம். பவுட்ரு ஓட்டால் ஹீட்டு வராது, ரொம்ப நேரம் ஓடும். டயரெல்லாம் கழட்டி பவுட்ரு ஒர்க் கொடுத்துருக்குறோம். டயரெல்லாம் பவுட்ரு போட்டு மாற்றியாச்சு. மாற்றிட்டு இந்த டயர் பார்த்திங்கன்னா அடிக்கடி வெடிக்குது. வீடியோ பார்த்துருப்பீங்க. இதுக்கு காரணம்னா இந்த ஃப்ளைட்டு அதிகமாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வெடிக்குது. அழுத்தம் ஓவராக இருக்குது, அதனால தான் வெடிக்குதுன்னு சொன்னாங்க. அதனால் லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் 2 பிளேட்டு, மொத்தம் 4 பிளேட் கழட்டி இருக்கோம். டயரெல்லாம் பவுட்ரு போட்டு முடிச்சுட்டு அந்த எக்ஸ்ட்ரா பிளேட் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் எடுத்துகிட்டு வீல் அலைன்மெண்ட் பார்க்க வந்திருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சோடனே வண்டிக்கு வாட்டர் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்குறோம்.
ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிஞ்சு கிளம்பியாச்சு. கோவிலில் பூஜை போட்டுட்ருக்குறோம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா தொப்பூரில் இருக்கோம். இதான் தொப்பூர் மேடு தாண்டி ஒரு மளிகை கடையில் நிறுத்தி வச்சுருக்கோம். வண்டிக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்குறது நிறுத்தி வச்சுருக்கோம். என்னங்க ஒரு ரூபாய் இருக்காங்க டிரைவராக வாங்கினது கிளீனருங்கடா. இப்போ இதெல்லாம் பார்த்திங்கன்னா மளிகை ஜாமானம் நம்ம டிரைவர் எடுத்து வச்சுட்ருக்காரு. போயிட்டு வர வரைக்கும் ஒரு 20 நாள் ஆகும். அதுக்கு தேவையான பொருளெல்லாம் வாங்கி வச்சிட்டோம். இத்தனை 10 கிலோ ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மளிகை ஜாமான் லிஸ்ட்டு மட்டும் இப்போ 1900 ரூபா பக்கம் வந்திருக்கு. இல்லை அங்கே போய் எடுத்து வச்சுக்கலாம்ல. இவர் தான் நம்ம ஃப்ரெண்டு தேவா. போனாட வேற ஒருத்தர் பார்த்துருப்பீங்க. இவர் வேற. இவர் இனிமேல் இவர் தான் ரெகுலராக வருவார். என் ஃப்ரெண்டு. இதுக்கு மேலே நீ அடுத்து பெங்களூர் தான். அங்கே போய் செக் போஸ்ட் போய் தான் வீடியோ பண்ண முடியும். அது முடிஞ்சால் பண்ணுறேன். இப்போ கர்நாடகா ஆர்டி ஆஃபீஸ்க்குள்ளே வந்துட்டோம். இப்போ வண்டி உள்ளே என்ட்ரி ஆகிட்டுருக்கு. இதுக்குள்ளே போய் தான் எல்லா லாரியும் வெளியே வர முடியும். உள்ளே போய் பணம் கொடுக்கணும். வண்டியில் பொறுத்து பணம் வாங்குவாங்க. 500 ரூபாயிலிருந்து 1000 ரூபா வரைக்கும் வாங்குவாங்க. நான் உள்ளே போய் பணம் கொடுத்துட்டு தான் வெளியே வந்தோம். பணம் கொடுக்குற வீடியோ எடுக்கலை. இல்லை மொபைலெல்லாம் வீடியோ எடுத்தால் அவ்வளோதான், பிடுங்கி வச்சுருவாங்க, வண்டியில் நிறுத்தி வச்சுருவாங்க. அதனால தான் வீடியோ பண்ண முடியல. காலையில் ஒரு 6 மணிக்கு டயர் வெடிச்சிடுச்சு. அகமது நகர் ரீச் ஆகும்போது டயர் வெடிச்சிடுச்சு. வண்டியை நிறுத்தி பார்த்தோம்னா கட்டாகி அந்த கட்டில் இருந்த போல்ட்டு உடஞ்சி
டயர் வெடிச்சிடுச்சு லெஃப்ட் சைடில். ரைட் சைடு டயர்லேயும் போல்ட்டு உடஞ்சிடுச்சு. கட்டாகும்போது என்ன ஆகும்னா வீல் திரும்பிக்கும். ஆக்சில்னு சொல்லுவாங்க. மெயின் ஆக்சில் திரும்பி ஒரு டயர் வெடித்து இன்னொரு டயரு வெடிக்கிற கண்டிஷனில் பார்த்தோம். ஓரங்கட்டி நிறுத்திட்டோம் வண்டியை. காலையில் 6 மணிக்கு டயர் வெடித்து கட்டாகி வேலை பார்க்குறவங்கிட்ட சொல்லி அவங்க மத்தியானம் தான் வந்தாங்க. வந்து இப்போ வேலை பார்த்துட்ருக்குறாங்க. அப்போ அந்த பக்கத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக லோடு இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா அவுரங்காபாத்தில் ஒரு இண்டஸ்ட்ரியல் ஏரியாக்குள்ளே இருக்கோம். காலையில் தான் வந்தோம். இன்றைக்கி 7ஆம் தேதி. கேரளாவில் 2ஆம் தேதி கிளம்புனோம். இன்றைக்கி 7ஆம் தேதி. வர வழியில் 3 நாள் லேட் ஆகி போச்சு. சேலத்தில் 2 நாள் டயரு ஒர்க்குன்ட்டு வண்டி ஒர்க்குன்ட்டு அது பார்த்துருப்பீங்க. அது போக அகமது நகர் வந்து 1 நாள் அது வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த 3 நாள் லேட் ஆகி போச்சு. இன்றைக்கி தான் வந்தோம். வந்து லோடு இறக்கிட்டுருக்காங்க. அடுத்தது எங்கே போகிறோம்னா இங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் ரோடுக்கு சொல்லியிருக்காங்க. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. அது அடுத்த வீடியோவில் வரும். இப்போது கேரளாவிலேருந்து அவுரங்காபாத் வர வீடியோ முடிஞ்சிச்சு. உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன்.